ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சு அப்படியே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இந்த தன்மையில் பார்த்தா வந்துருப்பீங்க. ஒரு மினி மார்னிங் விளாக் தான் நம்ம பண்ண போகிறோம். காலையில் 5:30லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம என்னென்ன வேலை ஆகிட்டுருக்கீங்கிறத நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுங்க. அப்புறம் இது எந்திரிச்சிக்கா பல்ல வளர்க்கணும், அதுதான் முக்கியம். நம்மளுக்கு நல்லது, அடுத்தவங்களுக்கு நல்லது. நம்ம பல்ல வளர்க்கினாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஷீட்டை முடிச்சு வைக்கணும். இல்லைன்னா வீட்டில் திட்டு விடுவோம். ஓகே, ப்ரெஷ்ஷை எடுத்து வளர்க்க ஆரம்பிப்போம். இது வளர்க்கணும்னா நம்ம ஒரு புத்துணர்வு கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு நம்ம அந்த விழாவை ஆரம்பிக்கிறோம். ஓகே, அந்த முகத்தில் உள்ள தண்ணியெல்லாம் தொடப்போம், தொடச்சி எடுத்துருவோம். அது வேற பிசு பிசுன்னு ரசன் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஜன்னலில் அப்படியே சன்லைட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அதையும் நம்ம அப்படியே ஷூட் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாலை குண்டாலில் ஊற்றிடுச்சு. பால் நல்லா சூடாகலாம், நம்மளுக்கு டீ ரெடி ஆகிடும். ஓ, பூஸ்டா போடுப்பா 2-3 ஸ்பூனை போட்டு காலையில் எனர்ஜியாக இருக்கும். அப்பா ஸ்பெஷலாக போட்டு கொடுத்த நம்ம பூஸ்ட்டை அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஓகே, நீங்கள் தான் டீ சாப்பிட்டீங்களா? அப்படியே பாப்பா வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் அப்படியே கூட்டி ஒரு ஓரமாக வச்சு அங்கே குப்பையில் போட போகுது. இது யாரும் அங்கே உட்காந்துருக்காரு? ஓ, பையனா? என்ன சோகமாக உட்காந்துருக்காரு? ஓ, மழைகளாக பெண்ணால் லீவ் விடாங்களான்னு யோசனை பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரோ? இருக்கலாம், அவர் பிரச்சனை. அப்படியே நம்ம மாடி மேலே போய் பார்த்தோம்னா அப்படியே தென்னை மரத்தை அப்படியே ஷூட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு இருக்கும். குளிர் தான் தாங்க முடியல, காலையிலே செம்ம குளிராக இருக்கு. அப்படியே மாடியிலேருந்து கீழே வந்தோம்னா நம்ம காம்பவுண்டு செவரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு செடி வச்சுருக்கேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பையனை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக என் பாப்பா உருளைக்கிழங்க கட் பண்ணிகிட்ருக்கு பொறுக்கிறதுக்காக. அவர் விரட்டி தான் கேட்பாரு. உள்ளாலங்க போட்டு வறுத்து எடுத்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அவரோட ஃபேவரட்டுங்க. எடுத்து உள்ளே வச்சுட்டாரு பேக்கில். ஓகேவா, மெயினாக தானே ஊரில் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று இருந்துச்சு டேபிளில். அது என்னன்னு போய் பார்த்தாக்கா டெய்லி நம்மளுக்கு ஹோம்ஒர்க்கு நோட்டு கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கில் எனக்கு சைன் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு வச்சுருக்காப்புல. அதில் ஒரு சைனை போட்டு விடுவோம். சைன் போனால் தான் அவருக்கு முகத்தில் ஒரு ஆனந்தம், ஒரு சிரிப்பு தான் இருக்கும். ஏன்னா சைன் போடலன்னாக்கா அவர் மூஞ்சி அப்படியே கீழே தங்கிடும். ஏன் நம்ம அந்த சோகத்தை ஊற்றணும்? சைனை போட்டு விட்டாச்சு. இந்தா வச்சுக்க, போய் எடுத்துருக்கோம். எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க, சைன் போட்டோன்னே. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஷூவை புடைச்சிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம போகும்போது வெளில போகும்போது நீட்டாக போகணும், அதுவும் ஸ்கூலுக்கு போனால் இன்னும் க்ளீனாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால ஷூ தொடச்சி போட்டு போகிற டெய்லி. ஓகே, பாராட்டலாம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா எனக்கு தோசை கொண்டாந்துச்சு. பக்கத்தில் சட்னி, கார சட்னி. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்படியே அரைஞ்சுன்னா சாப்பாடு முடிச்சுட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.